இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இதிலே மாறுபாடுள்ள ஒரு ஐசுவரியவானுடைய நிலைமையை குறித்தும் நேர்மையாய் நடக்கிற ஒரு தரித்தினுடைய நிலைமையை குறித்தும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த விதமான மரியாதை கொடுக்கப்படுகிறது, எப்படியாய் அவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற உண்மை நிலையை காட்டிவிட்டு 4ஆம் வசனத்திலே மாறுபாடோடு கூட நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்கிற நிலைமையில் இருந்தாலும் அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்கிறதை இந்த நீதிமொழிகளிலே சாலமோன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே அவர் கையாளுகிற முறைமை என்ன? அநேக நேரங்களிலே அவர் இந்த உலகத்தினுடைய இயல்புகளை மாத்திரம் முதலிலே எடுத்து காட்டிவிட்டு பின்புதான் அவர் அந்த மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்லுகிறார். பிரசங்கியிலும் கூட நீதிமொழிகளை எழுதின சாலமோனே எழுதியிருக்கிறாரே. அவர் 11ஆம் அதிகாரம் பிரசங்கி 11:9 வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னால் பாதியை பிடித்து கொள்வோம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்பதுதான். ஆனால் நாம் அதிலே முன்பாக சொல்லப்பட்ட அத்தனையும் விட்டுவிட்டு உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி அழகான வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் இந்த வசனத்திலே முதலில் உள்ள காரியங்களை படிக்கும்பொழுது வாலிபர்களுக்கு அத்தனை உற்சாகமாக இருக்கும். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சிற்றின்பங்களும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காட்சிகளில் நட. இன்னும் சந்தோஷம், என்னுடைய நெஞ்சின் வழிகளில் என் கண்ணின் காட்சிகளில் நடக்கலாமா? கீழே எழுதுறாரு. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கீழே தான் அந்த ரிசல்ட்டை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் போ, செய்கிறதை செய், எப்படிலாம் இருக்கணுமோ இருந்துக்கோ, ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாய தண்டனையில், ஆக்கினை தண்டனையில், நியாய தீர்ப்பில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிறதை அறி என்று சொல்லுகிறது போலதான் இங்கே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலேயும் மாறுபாடான உதடுள்ள ஒரு மனிதன் அவன் செல்வந்தனாய் இருக்கிறபடியினாலே அவனை விட உத்தமனாய் நடக்கிற, நேர்மையாய் நடக்கிற, விசுவாச பாதையில் நடக்கிற ஒருவன் தரித்திரனாய் இருந்தாலும் அவனே வாசி, அவனே பெட்டர் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மாறுபாடுள்ள ஒரு செல்வந்தனை குறித்தும் உத்தமமாய் நடக்கிற ஒரு தரித்திரனை குறித்தும் அவர் இங்கே உலகத்திலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். மாறுபாடுள்ள உதடுள்ள ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் இரு வழிகளிலே நடக்கிறவனாய் இருந்தாலும் கூட, அவனுடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருந்தாலும் கூட, அவனுடைய ஆத்துமாவிற்கு அறிவில்லை என்று சொல்லுகிறது. அவன் இரு வழிகளிலே நடக்கிறபடியினாலே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவைகளில் ஒன்றிலே விழுவான். நம்முடைய பழமொழி ஆற்றில ஒரு கால் சேற்றில ஒரு கால் என்பது போல இரு வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து கரிசனையின்றி, ஆத்துமா அறிவில்லாமல் அவன் என்னுடைய ஆத்துமா அழிவில்லாதது, அது ஆக்கினை தீர்ப்பு அடைந்துவிட முடியும் அல்லது நித்திய ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறியாமல் இருக்கிறபடியினாலே அவன் இப்படிப்பட்ட மாறுபாடுள்ளவனாக வாழ்கிறான். அவைகளிலே ஒன்றிலே விழுகிறவனாக, ஆற்றில விழுவான் இல்லைன்னா சேற்றில விழுவான் என்பது போல் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். மனுஷனுடைய மதியீனம், அவனுடைய முட்டாள்தனமானது அவன் வழியை தாறுமாறாக்கும். தன்னுடைய பணத்தினால எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, பிரபுவின் தயையை அநேகர் வருந்து கேட்பார்கள். அந்த நிலைமையில தான் எனக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குது, நான் கொடை கொடுக்கிறவனாக, நிறைய டொனேஷன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன், எவனையும் நான் சிநேகிதனாக மாற்றி விடுவேன் என் பணத்தின் நிமித்தமாக என்று நினைக்கிற மனிதனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாக்க
உண்டாக்குறாக்கும். முதல்ல அவன் எல்லாவற்றையும் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பணத்தை பயன்படுத்துகிறான். அப்படி பணத்தை பெருக்குகிற சூழ்நிலைகளிலே அவன் அநியாயத்தை செய்யும் பொழுது எல்லா விதமான கொடூர செயல்களையும் அவன் செய்கிறவனாக மாறிவிடுகிறபடியினாலே அவனுடைய அந்த முட்டாள்தனமானது அவனுடைய வழியை தாறுமாறாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே அவன் சிக்கிக் கொள்ளும் பொழுது அவனுடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாகத்தான் அது தாங்களடைகிறது. கடவுளுக்கு நான் இவ்வளவு கொடுத்தன, இவ்வளவு காரியங்களை செய்தேனே என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. மாறுபாடான வழிகளில் குறித்து நடக்கிறத கவலைப்படுகிறதில்லை. பொய் சாட்சிக்காரனா இருக்கிறதை குறித்து கவலைப்படுகிறதில்ல. பொய் பேசுகிறவனாய் அவன் இருக்கிறபடியினால் அவனுக்கு தேவை பணம், இன்னும் பணத்தை பெருக்கணும், இன்னும் ஆட்களை சம்பாதிக்கணும், இன்னும் கொடைகளை கொடுத்து அநேக நண்பர்களை சம்பாதிக்கணும், என்னுடைய தயவை அநேகர் நாடணும் என்கிற எண்ணத்தில் அவன் வாழ்கிறபடியினால் அவனுடைய வழி தாறுமாறாக மாறிவிடும் என்று இங்கே சாலமன் குறிப்பிடுகிறார். அவன் தாறுமாறாக மாறிற்று. அவன் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக் கொள்ளும்போது கூட அவன் தன்னை குறித்து தன்னுடைய புத்தியினத்தை குறித்து மதியினத்தை குறித்து நினைக்காம கர்த்தருக்கு விரோதமாக தாங்களுடைய கடவுளுக்கு கண்ணே இல்லை போல நான் இவ்வளவு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவன் லஞ்சத்தை கொடுத்து கடவுளையும் வாங்கிடலான்னு நினச்சிட்டு அவரையே திட்டுகிறவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி மாறுபாடான உதடுகள் உள்ள ஒரு செல்வந்தனை குறித்து வேதம் இத்தனையாய் உலகத்திலே அவனுக்கு கிடைக்கிற அந்த மரியாதையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தரித்திரனுக்கு இந்த உலகத்தில் என்ன காரியம் நடக்கிறது? 7ஆம் வசனத்திலே தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். கூட பிறந்த சகோதரனே அவனை பகைக்கும் பொழுது அவனுடைய சிநேகிதர்கள் அவனை விட்டு ஓடிடுவாங்களே. தரித்திரமாக இருக்கவன் கூட யார்கள் இருக்க முடியும்? இன்றைக்கு நீதிமொழிகள் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், தேனை சுற்றி ஈக்கள் வசீகரப்படுவது போல செல்வந்தர்களை சுற்றி மேலோட்டமான நண்பர்கள் இழுக்கப்படுகிறார்கள். ஆனால் ஏழை இடத்துல பணம் இல்லாததுனால, வேறு எந்த லாபமும் கிடைக்காததுனால அவனுடைய சகோதரனே அவனை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை, அவனுடைய நண்பர்கள் சிநேகிதர்களே அவனுக்கு தூரமாகிற சூழ்நிலை. அவர்களுடைய வார்த்தை ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தரித்திரன் அவன் வார்த்தைகளை நாடுகிறான், அவர்களுடைய வார்த்தைகளை நாடுகிறான். அவைகளோ வெறும் வார்த்தைகள். அவங்க பொய் சொல்லிடுறாங்க. அவங்க மாறுபாடு உள்ளவர்கள், மாறுபாடான உடைய செல்வந்தர்கள், அவர்கள் உதவி செய்கிறதில்லை என்று சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில் தான் அருமையாய் சொல்லுகிறார். மாறுபாடான உதடுள்ள மனுஷன் எப்படியும் பேசி வாயினால் தப்பிக்கலாம் அப்படின்னு செய்கிற மனுஷன், பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிற மனுஷன், பொய் பேசுகிற மனுஷன் அவன் ஆக்கினை தீர்ப்பை அடைவான், அவன் நரகத்தை அடைவான், அவன் தப்புவதில்லை என்று சொல்லி இங்கே சாலமன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சாலமன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மாறுபாடான உதடுள்ள ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையையும் இங்கே சாலமன் குறிப்பிடாமல் இல்லை. தரித்திரனை குறித்து அத்தனையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பொய்யனை பார்க்கும் தரித்திரனே வாசி, அவனே பெற்றர் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 28:6 நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் வாசி என்று சொல்லப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இத்தனையாய் சாலமோன் தரித்திரனாய் இருந்தாலும் நேர்மையாய் வாழ்கிற மனிதனை, உத்தமமாய் நடக்கிற மனிதனை அவன்தான் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபமும் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார். விசுவாசத்தை விசுவாசிகளுக்கு சொல்கிறார். உலகத்தில் மாறுபாடு உதடுள்ள மனுஷனுக்கு பணம் நிறையா இருக்கிறதுனால, எல்லாவற்றையும் சாதிக்கிறதுனால, அவன் நன்கொடைகளெல்லாம் கொடுத்து அநேகரை சிநேகிதராக்குகிறதுனால அவர்களுக்கு மரியாதை இருப்பது போல காணப்படுகிறது. தரித்திரர்கள் கெஞ்சி கேட்கிறவர்களாக வறுமையில் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து விசுவாச மார்க்கத்தாருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு உலகம் பார்க்கிற பார்வை அல்ல, கர்த்தர் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது என்பதை யாக்கோபின் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்த ஒருவன் உன் ஆலயத்துக்கு வரும்போது அவனை பார்த்து நீ உயர்ந்த இடத்துல உட்காரு, எதையாவது நிறையா டொனேஷன் தருவான்னு சொல்லி அவனுக்கு உயர்ந்த இடத்த அளிக்காத. அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஓ மேலே நியாயாசனத்துக்கு உன்னை இழுத்துட்டு போயிடுவான். உன்னிடத்தில் அவனுக்கு குறை உண்டு
உண்டென்று காணும் பொழுது உன்னுடைய பெயரையும் கூட அவன் உனக்கு உண்டான நற்பெயரையும் கூட கெடுத்து விடுவான். அதனால் நீ விசுவாச கண்ணோட்டத்தில் கர்த்தர் பார்க்கிறது போல பார்க்கிறவனாக நீ பழகி கொண்டான்னு சொன்னா, பிரபுக்களை பார்த்து நெளிகிறவனாய் இந்த உயர்ந்த இடத்துல உட்காருன்னு சொல்லாதவனாய் நீ இருப்பா. அங்கே ஒரு கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரன் வந்தானா அவனை பார்த்து நீ அங்கேயே நில்லு, இல்லைன்னா என் பாதத்தண்டையில் உட்காருன்னு சொல்லாத. கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு, உலகம் பார்க்கிற பார்வை வேறு. உலகத்தின் பார்வையை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துடாதுங்க, விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடாதுங்கன்னு சொல்லி இங்கே வேதம் நமக்கு அறிவுரை கூறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பார்வைகள் கிறிஸ்து பார்த்தது போல பார்க்கிறவர்களாக, இன்றைக்கு உலகத்தில் தரித்திரர்களை ஆண்டவர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக, ஆக்கினை தீர்ப்பின்றி நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக அவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மாறுபாடுள்ள உதடுகளை உடைய ஐஸ்வர்யனை குறித்து ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார், ஒட்டகமானது ஊசியின் காதில் அது நுழைவது கூட இலகுவாக இருக்கும். இன்றைக்கு பணக்காரனாக இருந்து மாறுபாடான வழிகளில் நடக்கிற மனுஷன், பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி தன்னுடைய வழிகளை தாறுமாறாக்குகிற மனுஷன், பொய்யை பேசுகிற மனுஷன், அவன் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வருவது அத்தனை கடினம் என்று சொல்கிறது. ஆகவே விசுவாச மார்க்கத்தாராகிய நாம் ஆண்டவர் பார்க்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் தரித்திரர்களாய் இருக்கிறவர்கள் உத்தமமாய் நடந்தார்கள் என்று சொன்னால், நேர்மையாய் நடந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறபடியினாலே வேதம் கொடுக்கிற அத்தனை மரியாதையும் அவர்களுக்கு கொடுத்து நாம் நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. உலகத்தின் பார்வையை பின்பற்றாதபடி கர்த்தருடைய பார்வையிலே வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்த